எப்படி ஸ்டார்ட் பண்ணுதுன்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் கையை கூட கழுவல. இது உனக்கு டிஸ்டன்ஸ் அதிகம். மலை உச்சில இது ரோஸ்ட் இல்லடா, ஒரு ஊர்ல ரோஸ்ட் தேடி பார்த்துட்டேன். இந்த செட்டுக்கே வந்து ஃபர்ஸ்ட் பேட்டி, ஃபர்ஸ்ட் விஐபி நீங்க தான் இன்னைக்கு. Thank you so much. எங்களோட எஃப்ஆர்டி சேனல் கமிட்டி, அவங்க கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாமே வந்து செலக்ட் பண்ண ஒரு பெஸ்ட் விஐபி அண்ட் ஃபர்ஸ்ட் விஐபி நீங்க தான் இங்க. Thank you so much for that. But கமிட்டி எல்லாம் வச்சு குழுவெல்லாம் சேர்ந்து கடைசியில வந்து நீங்க ஒரு விஐபி இல்ல, நீங்க ஒரு விவிஐபி ஆக்சுவலா. எதுக்கு இந்த விளம்பரம்? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? இப்போ நம்ம டைரக்டா நம்மளோட ஆக்சுவல் போர்ஷனுக்கு போயிடலாம். ஓகேங்களா? நான் உங்களுக்கு வந்து உங்களை பத்தி நிறைய தெரியும், பட் ஆனா அது உங்க வாயில இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஆவலா இருக்கும். நிறைய இருக்கு. அதாவது ஒரு ஃபேஸ்புக்லயோ இல்ல ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்லயோ போடும்போது வந்து வாட் ஆர் யூ அப்படின்னு கேட்கும், வாட் இஸ் யூர் ப்ரொஃபஷன் கேட்கும்போது singer / RJ / DJ / dubbing artist / MC இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ கெரியர் அப்படின்னு பார்த்தா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ விஷ் டு பி அ சிங்கர். யார் நீயா? அதுக்கு ட்ரை பண்ண போது தான் வந்து எங்கெங்கெல்லாம் போச்சு. லைக் எப்படின்னா சொல்லுவாங்கல்ல, டேக் லைஃப் ஆஸ் இட் கம்ஸ். ஸோ அதனால் இப்போ பிரெட் அண்ட் பட்டர் ஆப்வியஸ்லி. அப்புறம் கொஞ்சம் ஓவராக பேசுவேன் அப்படிங்கிறதுனால என் ஸ்கூல் டைம்லேருந்தே வந்து நிறைய பேசியிருக்காங்க, லைனாக வாங்கி சொல்லுவாங்க. கண்டினியூஸா 4 ஹவர்ஸ்க்கு உங்களால பேச முடியுமா? என்ன மாமா வேகரங்கத்தனமா பேசிக்கிட்டு ஆர்ஜேங்கிறது 4 hours கண்டென்ட் கிடையாது. we talk about only a max of ஒரு 4 மணி நேரம் ஷோல 1 மணி நேரம் ஷோலே பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் we talk about 8 minutes. 8 minutes கூட கிடையாது, 4 minutes தான் ஆக்சுவலி பேசணுமே. ஸோ அதனால 4 மணி நேரம் கண்டினியூஸாக பேசுறதுங்கிறது கிடையாது. எங்களோட விஷயம் நீங்க 4 மணி நேரம் பேசுவீங்க, சரி அதை வச்சு உங்களுக்கு வாய் வலிக்காதா இல்ல ஆடியன்ஸுக்கு தான் காது வலிக்காதா? இந்த இன்டர்வியூவே ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே போச்சுன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால 4 மணி நேரம் பேசுறது கேட்கறது வாய்ப்பு இல்லை. எங்க சேனலுக்குன்னு சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களை நம்பி தான் போயிட்டு இருக்கு. என்னையா என்கிட்ட நம்ம காசு கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணி நீங்க தான் பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி ஆக்குறீங்க. கூடிய சீக்கிரத்தில் அதையும் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க போற மார்க்கெட் லெவலுக்கு நம்ம அவங்களை வந்து வேண்டாம். இல்லை, எங்களுக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடர் எப்பயுமே கண்டிப்பா தேவை. பட் அது தேவை வரும்போது இவங்க தான் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து கேட்க போறாங்க. இப்படி போஸ்டர்ஸ்லாம் பார்ப்பீங்க. ஆர்ஜேயிங் வந்து ஃபுல் டைம் கரியரா எடுக்கலாமா இல்ல இஸ் இட் a பார்ட் டைம்? If you want to explore in media, if you want to expose in media, அதாவது one day celebrity every day. அதாவது ஒரு ஆர்ஜேங்கிறவர் எப்படி நீங்கள் எடுத்துக்கணும்னா எவ்ரிடே ஒரு செலிபிரிட்டி. யூ ஹாவ் டு, உங்களுக்கு வேறு வழியே கிடையாது. நீங்கள் வந்து தினம் ஒரு விஷயத்தை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கணும். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிஷ்ஷஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கணும். அது வந்து பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் பிடிச்சிருக்கணும் இல்லை பிடிச்சிருக்கணும். சரியா? அது நோட் பண்ணிக்கோங்க. வெரி வெரி ஃபன்னியா. அவ்வளோ பெரிய காமெடி இல்லை. எனக்கு ஒரு ஆக்சுவலாக ஃபர்ஸ்டே இருந்த ஒரு டவுட்டு, நீங்க ஆர்ஜேவா? எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? டப்பிங் ஆர்டிஸ்டா? ஏற்கனவே சிங்கரா? இல்ல நீங்க நல்லவங்களா? இந்த கேள்வி நீங்க ஜெயலலிதா போய் கேட்க முடியுமா? கெட்டவங்களா? தமிழ்நாடு மக்கள் வந்து நீங்க யாரு, நீங்க எந்த பக்கம் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள்லாம் வந்து வச்சிருக்காங்க. அதுக்கு உங்கள்ட்ட இருந்து ஏதாவது நீங்க டைரக்டாவே கேட்கலாம். இது நானா கேட்கல, நம்மளா தானே கேட்டோம். நீங்க நான் படிச்சேன். இல்ல ஸ்கிரிப்ட் எல்லாம் இங்க எதுவும் எழுதலாமா? இது டைரக்டா அப்படியே ஜாலியா தான் பேசிட்டு இருக்கோம். சரி, இது உங்களுக்கு எத்தனை ஷோஸ் இதுக்கு முன்னாடி நீங்க ட்ரைனிங்லாம் பண்ணிருக்கீங்களா? இல்ல, எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால போட்டு யார் கிடைச்சாலும் வாரிடுறது. ஐயோ, அப்படி வாடுறது இல்ல, ஒரு போர்ஷனே கிடையாது. நாங்க வந்து மக்கள் என்ன கேக்குறாங்களோ அதுதான் வந்து மக்கள் பிரதிநிதியா நான் இல்ல, கேக்குறேன். மக்கள் ஆக்சுவலா என்ன பார்த்து நிறைய கேக்குறாங்க. சோ அதனால மேபி திஸ் could be a nice chance for them to reveal what is the thing behind it. ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி வந்து நான் ஒரு ஆர்ஜே தான். ஐ வாஸ் an ஆர்ஜே. சரிங்களா? இது கேட்டுட்டே போனா இது மட்டுமே ரெக்கார்ட் பண்றதுக்கு நான் தனியா ஒரு போர்ஷன் உங்களுக்கு ஒரு செக்மெண்ட்டே கேட்டிங்க வைக்கணும். சொல்றேன். சோ அதனால ஐ அம் a singer. I'm also a singer. எங்களுக்காக ஒரு 2 லைன். இல்ல, நீங்க பாடினா கலாய்ப்பீங்க எனக்கு தெரியும். இல்ல பாடுறே யராசாத்தி. மைக்லாம் மியூட்ல தானே இருக்கு.
Mic வெடிச்சிருமா? மைக்கு வெடிக்குமோ இல்லையோ எனக்கு அடி கன்ஃபார்ம் வெளியில. ஏன்னா இன்டர்வியூன்னு கூப்பிட்டு அவங்கள பாட்டு பாட வேற வைக்கிறியா அப்படின்னு. பிரச்சனை இல்லைங்க. ஓகே, மியூசிக் டைரக்டர்ஸ் யாராவது இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இன்னும் நிறைய சான்ஸ் இப்போ இல்ல கொடுக்குறீங்க. நானே ஒரு ஐடியால தான் இருக்கேன். என்ன பாடுறதுக்கு இது வரைக்கும் யாரும் கூப்பிடல. சொன்னால நானே மியூசிக் கம்போசர் ஆகி நானே பாட்டு பாடி நானே பாடம் எடுத்து நானே டப் பண்ணி நல்ல சங்கீதத்தை கேளுங்கப்பா. ரீசன்ட் ஃபேஸ்புக் போஸ்ட் ஜல்லிக்கட்டு அப்போ பார்த்தேன், நானாக வருகிறேன் மக்களுக்காக வருகிறேன் அப்படின்னு ஒரு போஸ்ட் ஃபேஸ்புக்கில், மெரினாக்கு வருகிறேன் அப்படின்னு. இது பார்க்கும்போது எங்களுக்கு கேட்க தோன்ற ஒரே கேள்வி வந்து, நீங்களும் அரசியலுக்கு வரீங்களா? இல்ல இல்ல இதுல அரசியல் என்ன இருக்கு? இல்லைங்க, இப்போ எல்லாருமே அரசியலுக்கு வரலாம் தெரியும். இல்ல இல்ல அப்ப எல்லாரும் அரசியலுக்கு வரலாம். அது வந்து நானுமே ட்ரை பண்றேன் அடுத்து அரசியல் அப்படின்னு. ஐயோ, இது ரொம்ப அரசியல் இல்ல, இன்டர்வியூ இல்ல, அப்படிலாம் இல்ல. இல்ல அரசியல்ங்கிறதெல்லாம் கிடையாது. இது வந்து ரொம்ப நாளா, அதாவது there was a age, இப்போ நம்ம ஒரு 50 வயசு 55 வயசுல இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பா அவங்களுடைய 20-30s வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் அண்டர்கோ பண்ணியிருப்பாங்க. ஐ திங்க் இட்ஸ் another cycle of revolution. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, முன்னாடி காலத்துலலாம் வந்து வேர்ட் டு வேர்ட் கான்வர்சேஷன் இருக்கும், வேர்ட் டுவர்ட்ஸ் ஸ்ப்ரெட் டுவர்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வந்து இட் இஸ் பிகம் லைக் ஆல் இன் ஒன் ஃபோனில் இருக்கிறதுனால வந்து எந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறது நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சுருது. ஜல்லிக்கட்டப்பவும் வந்து நான் சீரியஸாக ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கல. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த போராட்டம் ஃபர்ஸ்ட் டே வந்து காலையில் ஒரு 8 மணிலேருந்து ஒரு 10 மணி வரைக்குமே வந்து ஐ ஃபெல்ட் ஓகே அப்படின்னு கிளம்பி வருவாங்க, இதெல்லாம் எப்பவும் நடக்கிறது தானே. அதுக்கப்புறம் ஒரு 10 மணி அளவில் நான் ஐ ஃபெல்ட் சம்திங் இஸ் கோயிங் அவுட் ஆஃப் ஹேண்ட்ஸ். அப்புறம் தான் போனேன், சரி ஓகே என்னதான் பண்ணுறாங்க பசங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். நான் எந்த கட்சியும் சார்ந்தது கிடையாது, நான் எந்த இயக்கத்தையும் சார்ந்தது கிடையாது. ஸோ நான் வந்து ஆர்ஜிவாக இருந்ததுனால ஐ மீட் அ லாட் ஆஃப் செலிபிரிட்டிஸ். whenever I go and meet, சில பேர் வந்து சில மினிஸ்டர்ஸ் ரீச்சபிளாக இருப்பாங்க, டக்குன்னு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். நடுவில் கூட வந்துட்டு ரொம்ப ஐ வாஸ் எமோஷனலி அட்டாச்ட் வித் ஜல்லிக்கட்டு இஷ்யூ. நான் தமிழ, ஐயோ நான் தமிழ, ஐயோ நான் தமிழங்க. அதை வந்து அரசியலாக்க பார்த்தாங்க. அது வந்து அவங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா, ஜேர்னலிசம் படிச்சவங்க வந்துட்டு தே ஆர் வெரி வெரி சென்சிபிள் நவடேஸ். ஏன்னா வந்து ஒருத்தவங்களுடைய ப்ரொஃபைலை எடுத்து அவங்க பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவங்க கமெண்டே பண்றாங்க. அப்படி இருக்கும்போது ஜேர்னலிசம் இல்லாமல் சும்மா ஜஸ்ட் ஊதியத்துக்காக வந்து ஒரு ஸ்ப்ரெட் பண்ற ஒரு 600 பேர் 700 பேர் இவங்க எல்லாருமே வந்துட்டு தே ஆர் நாட் ஜேர்னலிஸ்ட். ஸோ அவங்கள பற்றி நான் கவலைப்பட தேவையில்லை. அண்ட் இன்னொன்று சொல்லணும்னா வந்துட்டு எனக்கு 10 பைசா செலவெல்லாம் பப்ளிசிட்டி பண்ணாங்க. ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்துடும் பேக் டு யுவர் ப்ரொஃபஷன். அண்ட் நான் கேட்கணும்னு நினைச்ச சில கேள்விகள் அதெல்லாம் இப்போல்லாம் இது வரைக்கும் மக்களுக்காக தான் பேசுறேன் நான். இப்போ நான் எனக்காக நான் பேசுறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஆர்ஜே செட்டில் உட்காந்துட்டீங்க, திடீர்னு உங்களோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வந்து இல்லை கோஹோஸ்ட் ஒருத்தவங்க இருக்கணும் கூட அப்படின்றாங்க. இப்போ கோஹோஸ்ட் வந்து எப்படி இருக்கணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? அவங்க டிஃப்ரெண்ட்டாக ஒரு மைண்டில் தான் வந்திருப்பாங்க, நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் மைண்டில் இருப்பீங்க. இது எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? இப்போ சப்போஸ் நான் தான் இருக்கேன், எனக்கு இதை பற்றி சுத்தமாக ஐடியாவே கிடையாது. ஒரு ஆர்ஜே இங்கே என்ன பண்ணணும் தெரியாது, உங்களோட ஈக்குவலைசரில் ஒர்க் பண்ண தெரியாது, ஒரு சாஃப்ட்வேர் போட தெரியாது, ஒன்றுமே தெரியாது, பேச மட்டும் தெரியும். இப்போ என்னை வச்சு நீங்கள் எப்படி அந்த ஷோவை ரன் பண்ணுவீங்க? இட் இஸ் பேசிக் ஆன் யுவர் வேவ்லென்த் தான். இப்போ ஒருத்தவங்க வந்து பேசிட்டே இருக்கும்போது குறுக்கால பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து ஒரு 2-3 தடவை பார்ப்பேன். 3 தடவை அவங்க வந்து அதே விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஏதாவது அவங்க சொல்ல வர நேரத்தில் ஒரு கவுண்டர் கொடுத்து அப்படியே ஸ்டாப் பண்ணுவேன். அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. திரும்பி நான் ஒரு வதந்தி கேட்டேன், உங்க வீட்டை சுத்தியே நிறைய கூகுள் ப்ரோ கேமரா வச்சு நீங்க என்ன பண்றீங்க, எப்போ வெளில போறீங்க பாக்குறாங்க அப்படின்னு. இது உண்மையா? இல்ல, நான் இருக்கிறது வந்து ஒரு அபார்ட்மெண்ட் காலனி. ஸோ மேண்டட்ரியா அவங்க வந்து கேமரா வச்சு தான் ஆகணும். அது வந்து கூகுளுக்கெல்லாம் வைக்க மாட்டாங்க. இந்த வீட்டுலாம் வந்து மொக்க விட்டு சத்தியமா சொல்றேன், இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும், எனக்கு செலவு வைப்பாங்க. நீங்க இவ்வளோ ஆர்ஜேயிங் விஜய்லாம் பண்ணிருக்கீங்க, இதுல கண்டிப்பா ஒரு பர்டிகுலர் ஃபேன் உங்களுக்கு இருப்பாங்க இல்லையா? அந்த பர்டிகுலர் ஃபேனோட நேம் எங்களுக்கு சொல்ல முடியுமா? நிறைய பேர் இருக்காங்க. அடையார் சாந்தி இருக்காங்க, அப்புறம் விஜயமாலா சேகர் இருக்காங்க, தென் பல்லாவரம்ல ஒருத்தர் இருக்காரு, தென் இன்னொருத்தர் வந்து ஊரப்பாக்கம் பார்த்திபன் இருக்காரு, அப்புறம் அஸ்வின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். இப்ப தெரியுதா ஒருத்தருக்கு வந்து என் பேருக்கு முன்னாடி வந்து ஊர் பேர் வந்து வந்து அட்டாச் ஆகுதுன்னு ரீசெண்டா வந்து ஒரு வோடஃபோன் ஸ்டோர் ஒன்று ஓபன் பண்ணாங்க இல்லையா? ஆமா, வோடஃபோன் ஸ்டோர் நிறைய இடத்துல ஓபன் பண்ணாங்க. ரீசெண்டா ஒரு ஓபன் பண்ண ஒரு வோடஃபோன் ஸ்டோர் பர்టిక్యులரா எங்களுக்கு லொகேஷன் இல்லங்க, வோடஃபோன் ஸ்டோர் எல்லா இடத்துலயும் ஓபன் பண்ணிட்டாங்க. டேய், இந்த டக்கால்ட்டி வேலைய என்கிட்ட வெச்சுக்காத. இல்ல பண்ணிட்டாங்க, பட் அதுல வந்து உங்களை வந்து
செலிபிரிட்டியா கூப்பிடல. ஆனா உங்க வீட்ல இருந்து ஒரு செலிபிரிட்டியை கூப்பிட்டாங்களா? ஆமா. அப்போ வந்து ஆக்சுவலா நீங்க வந்து உங்க ப்ரொடியூசர் கிட்ட வந்து இனிமே சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி கேள்வி கேட்கணும். எப்படின்னா வந்து ஏற்கனவே திறக்கப்பட்ட வோடஃபோன் ஸ்டோர்ல 4G லான்ச் பண்ணப்போ உங்களுக்கு கூப்பிட்டாங்களா கூப்பிடலையா அப்படி கேட்கணும். அப்படின்னு சொல்லலாம். அப்படிலாம் சொல்லலாம். அதுதான் விஷயமே வந்து ஏன் வந்து உங்களை கூப்பிடாம உங்க வீட்ல இருந்து இன்னொரு முக்கிய நபரை வந்து கேட்டாங்க. அவர் தாங்க பிராண்ட் அம்பாசிடர். அப்புறம் வந்து அவரை கூப்பிடாம பின் என்ன பண்ணுவாங்க? இல்லாத பிராண்ட் அம்பாசிடரா நம்ம வீட்ல இருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் அவனை கூப்பிட்டீங்கனாலே ஓடி வந்துருவான். அவனை கூப்பிடுங்க. ரவுடி தங்கப்பட்டு தங்கப்பட்டு குட்டி அவனை கூப்பிடுறேன். இவர் தாங்க அந்த நீ பேசல அவன் கொட்டாய் விடுறான். நான் பேசுறது அவ்வளவு முக்கியம். இதெல்லாம் நல்லா பாத்துங்க. அடுத்த வளரும் ஸ்டார். ஆமா, அவர் பேர் வந்து ரவுடி. இவரை வந்து ஆக்சுவலா நான் உள்ள போகும்போது செக்யூரிட்டி வந்து ஒரு கேவலமா ஒரு லுக் விட்டான் எங்க 2 பேரையும். ஹலோ மேடம், பெட்ஸ் ஆர் நாட் இன்சைட் திஸ் பிளேஸ் அப்படின்னா. நான் அப்புறம் அந்த பையனை இப்படி எட்டி பார்த்தேன். மேடம் நீங்க வரலனா கூட பரவாயில்ல, நீங்க விட்டுருங்க, அவரை வர சொல்லுங்க. அடா பாவி, அவர் தான் போயிருக்காரு உள்ள. அப்புறம் போய் நான் சொல்லி கொடுத்தேன் அவனுக்கு. ஆனா ஹீஸ் வெரி லவ்விங் டாக். அவன்கிட்ட சொல்லி தான் கூப்பிட்டு வந்தேன். டேய் தம்பி, அங்கெல்லாம் போவாங்க, நீ பாட்டில வழக்கமா நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி இருந்துடாத, கெத்தா இருக்கணும்னு சொல்லி அவனை கூப்பிட்டு போனேன். அவன் பண்ண சேட்டை என்ன தெரியுமா? உள்ள போய் கேக் கொடுக்குறேன், மூஞ்சி இப்படி திருப்பிக்கிட்டான். சாரி, ஐ டோன்ட் லைக் கேக் அப்படின்ட்டான். அப்புறம் காதுல சொன்னேன், டேய் ஓவரா பண்ணாத. இல்ல அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஆக்சுவலா வந்து எடுத்த கண்டென்ட்டே வந்து உமன்ஸ் டே தான். உமன்ஸுக்காக ஓகேவா, நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? Is there anyone special that you wanted to mention? Of course there are a lot of people who are special in my life. First of all my mother. எங்க அம்மா இது யாரை கேட்டாலும் மதர். இல்ல my mother is very special for me. ஏன்னா she is not only my mother. Right from day one ல இருந்து she is a very nice friend for me. எனக்கு வந்து moral support அவங்க தான். And எனக்குன்னு சொல்றதை விட எங்க 2 பேத்துக்குமே moral support அவங்க தான். Without her nothing, I am nothing now. என்ன மாதிரி வந்து ஒரு சேட்டப் பண்ற பொண்ணு பார்க்க முடியாது. எங்க அப்பா அம்மா நினைச்சிருந்தா என்ன மீடியாலே போகாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆல் த ஃப்ரீடம் she gave me and she is the wonderful mother. எல்லாருக்குமே அம்மா ஸ்பெஷல் தான். எனக்கும் அம்மா ஸ்பெஷல் தான். இல்ல வேற யாராவது ஸ்பெஷலா? அம்மா, இந்த வைஃப், இதெல்லாம் வந்து நிறைய கேட்டுட்டோம். அது இல்லாம வேற யாராவது உங்க லைஃப்ல வந்து ஒரு இன்ஸ்பைரிங் பர்சன்? என்னோட ஃப்ரெண்ட் தேவகி இருக்கா. அவள் வந்து மை ஸ்கூல் மேட். கிட்டத்தட்ட வந்து ஒரு 28 வருஷம் 2 பேருமே கஷ்டப்பட்ட ஒரே ஆள் அவங்க தான். 28 வருஷமா இல்ல நிறைய வருஷத்துக்கும் மேல போயிட்டு இருக்காங்க. இல்ல நிறைய சண்டை வந்திருக்கு, நிறைய பிரிவுகள் வந்திருக்கு. பட் இருந்தாலும் வந்து அது வந்து அவள் என்னன்னு தெரியல, சில நேரங்களில் உண்மை வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் அவளுக்கு புரியும். ஸோ அதனால் சண்டை போட்டாலும் நான் அப்படியே அமைதியாக விட்டுருவேன். ஒரு பாயிண்டில் அவளே வந்துட்டு இல்லைமச்சி ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஸ்கூல் டைம்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இன்னி வரைக்கும் ஷீ இஸ் தேர். இப்போ இருக்க டீனேஜாக இருக்கட்டும், ஓல்டேஜாக இருக்கட்டும், ஒரு காமனாக உமன்ஸ் டேக்கு டு யூ ஹேவ் எனி மெசேஜ் டு? ஆஃப் கோர்ஸ் எஸ். Women, please be bold enough. இதுக்கு மேல போல்டா? அது வந்து that is you people are not smart enough. So I cannot say that. பாத்தீங்களா, பசங்க ஸ்மார்ட் இல்லையா, women ஸ்மார்ட்டா? That is not our problem. நாங்க எங்களோட ஃபோக்கஸ்ல நாங்க கரெக்ட்டா தான் இருக்கோம். நீங்க அப்படி பண்ணீங்கன்னா அதை நான் பண்ண முடியாது. Women, please be bold enough. நீங்க எல்லாரும் வந்து நம்ம எல்லாருமே சாதிக்க பிறந்தவங்க தான். பட் இருந்தாலும் வந்துட்டு எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம எந்த ஒரு நிலையிலையும் நியாயமான ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு நம்ம ஃபேமிலி லைஃப்லயா இருக்கட்டும், கெரியர் லைஃப்லயா இருக்கட்டும், போராடி வின் பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷன்ல எந்த டைம்லயும் வந்துட்டு எதையும் விட்டு கொடுக்காம ஜஸ்ட் ஸ்டாண்ட் ஆன் வாட் யூ ரியலி வாண்ட். அண்ட் எது வந்து ப்ராப்பரான ஒரு வழியில கொண்டு போதும் அந்த விஷயத்துக்காக போராடுங்க. அண்ட் நோ வே எந்த பெண்களும் வந்துட்டு எப்பவும் வந்து அதாவது தலை குனிஞ்சுதான் நடக்கணும். நம்ம வந்து அது ஒரு பாரம்பரியமா ட்ரெடிஷ்னலா இருந்தாலும் ஒரு சில விஷயங்களுக்கு வந்து நம்ம தைரியமா போராடி தான் ஆகணும். ஸோ அதனால we have to be an inspiration for upcoming our children also and as far as other people are concerned. So அதனால நம்ம women எப்பவுமே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்கணும். ஸோ அதனால be bold enough, be very sensible, be very confident about what we are. Wish you a very very happy Valentine's Day. மேடம், இது வேலண்டைன்ஸ் இல்ல, நீங்க உமன்ஸ் டே வந்தாலும் வேலண்டைன்ஸ் டே வந்தாலும் பொண்ணுங்க முக்கியமா இருந்தாலும் வேலண்டைன்ஸ் டேவே கொண்டாடுவீங்க. சரிக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஜனவரி மாசத்துல இருந்து பிப்ரவரி மாசம், ஏப்ரல் மாசம், மே மாசம் வரைக்கும் போகும்போது உமன்ஸ் டே, மதர்ஸ் டேன்னு அடுத்தடுத்து உமன்ஸ்க்கு மட்டும் தான் இருக்கு. ஆஃப் கோர்ஸ் பெண்கள் இல்லாம பாய்ஸ் டே, கேர்ள்ஸ் டே இருக்கு, பாய்ஸ் டே
எல்லாம் ஒண்ணுமே இல்ல. Boys Day is every day is a boys day. You people rule the world, man. சொல்லி தாங்க மார்க்கையும் நீங்களே வாங்கிடுறீங்க, டேயும் நீங்களே வாங்கிடுறீங்க. All right, wishing you a very happy Valentine's Day. Very beautiful ladies out there, and happy Women's Day also. Women's Day ல இருந்து இல்லாட்டி Women's Day எப்பவுமே வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங் ஆன, வெரி ஸ்ட்ராங் அண்ட் கான்ஃபிடென்ட் ஆன, ஒரு ஹாப்பியஸ்ட் ஆன பட்டர்ஃப்ளைஸ் லைக் உமனாக தான் நம்ம வந்து எல்லாருமே இருக்கணும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். Okay, thank you very much for being our celebrity. Thank you. So we have a couple of mementos to be given to you. Sure. டிஸ்டன்ஸ் அதிகம் மலை உச்சிலை இது ரோஸ்ட் இல்லடா ரோஸ்ட் தேடி பார்த்துட்டேன்